தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 8 இறைவார்த்தைகள் 5-11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நகூமுக்கு சென்றபோது நூற்றுவத் தலைவர் ஒருவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையில் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவத் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறொருடம் வருக என்றால் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து, தம்மை பின்று வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து அபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் வந்து அமர்வர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டினுடைய தொடக்க இந்த மாதத்திலே, திருவருகை காலத்திலே ஆண்டவரம் மெசியாவுடைய வருகையை அவளோடு உலகமே இன்றைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றது. அது இந்த திருவருகை காலத்தில் முதல் வாரத்தில் இந்த திங்கட்கிழமையிலே தாயாம் திருவையானது புனித எட்மண்ட் என்ற புனிதரை நினைவு கூறுகிறது. இங்கிலாந்து நாட்டிலே மிக சிறப்பான இறை வல்லமையோடும் இறை ஆற்றலோடும் இறை நம்பிக்கையோடும் தன் வாழ்நாளிலே அரிய பல பணிகளை திருவைக்காக ஆற்றியிருக்கின்றார். அது இன்றைய நற்செய்தியை நான் பார்க்கிற பொழுது, நூற்றுவத் தலைவர் தன்னுடைய மகனுக்காக நலம் பெற வேண்டும், அவன் முடக்குவாத இந்த நோயிலிருந்து அவன் குணம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசுடத்தில் கேட்கிற பொழுது, நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று இயேசு கூறுகின்றார். ஆனால் பாருங்கள், அவர் ஒரு யூதர் அல்லாத ஒரு பிற இனத்தவர் தான். இருந்தாலும், ஆண்டவரே, நீர் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவர், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் போதும் என் மகன் குணமடைவான் என்று நம்பிக்கையோடு சாட்சி பகிர்கிறார். நம்பிக்கை ஞாயிறிலே நாம் இருக்கிறோம். திருவருகை காலத்துடைய இந்த முதல் ஞாயிறு நம்பிக்கையுடைய ஞாயிறு, எதிர்நோக்கியுடைய ஒரு ஞாயிறு. இயேசு சுகப்படுத்துவார், இயேசு பலப்படுத்துவார், இயேசுவால் எல்லாம் முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த நூற்றுவத் தலைவனுடைய அவ்வளோ அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரிகிறது, இந்த அதிகாரம்லாம் ஒன்றுமில்லை. பல பணியாளர்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள், இதெல்லாம் ஒன்றுமில்லை. மாறாக இயேசு ஒருவரே வல்லவர், இயேசு ஒருவரே ஒரு அதிகாரம் மிக்க ஒரு கடவுளிலிருந்து ஆற்றல் பெற்றவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர் என்பதை நூற்றுவத் தலைவன் தன் வாழ்நாளிலே அவன் அறிந்திருக்கிறான், உணர்ந்திருக்கின்றான். இறை வல்லமையோடும் இறை ஞானத்தோடும் தன் வாழ்நாளிலே அந்த ஒரு பதிலை கூறுகின்றான். என் இல்லத்தில் வர நான் தகுதி, ஒவ்வொரு திருப்பலியும் நான் சொல்கிறேன், ஆண்டு தேவரே, என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி என் ஊழியன் குணமடைவான் என்று ஒவ்வொரு திருப்பலியுமே நம்முடைய உள்ளத்தை நாம் தயார்படுத்துகிறோம். ஆக இந்த திருவருகை காலத்திலே மீட்பராம் மெசியாவுடைய பிரசன்னத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முதல் வாரத்திலே நாம் பல உறுத்தல்களை செய்வோம். குடும்பத்திலே ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மேற்கொள்வதற்கும், நம்மையே தூயப்படுத்துவதற்கும், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா கசடைகள், குற்றங்கள், குறைகள், நம்பிக்கையற்ற தன்மைகள், சில பேர் சொல்வார்கள், நாங்கள் நம்பி கெட்டு போய்விட்டோம் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. மாறாக கடவுளை நம்பியவர் யாருமே ஒரு நாளும் கெட்டு போக மாட்டார்கள். கடவுள் நம்மை நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் குழந்தையாக, மனிதனாக இந்த உலகத்தை நோக்கி வருகின்றார். இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் நாளிலே நம்முடைய எல்லா தேவைகளையும் விண்ணப்பங்களையும் பாலநேசுடைய கரங்களிலே இந்த மாதத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். பாலநேசு இந்த வருகைக்காக நம்முடைய உள்ளத்தை தயார்படுத்துவோம். உள்ள குடிலிலே ஆண்டவர் பிறக்க வேண்டும், நல்ல எண்ணங்கள் உதிக்க வேண்டும், நல்ல சிந்தனைகள் நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பூக்க வேண்டும். அதான் இந்த டிசம்பர் மாதம் ஒரு பனி குளிர் நிறைந்த இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்வை ஆண்டுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். இயேசு என் மீட்பர், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கில் தெற்கில் வந்து எல்லோரும் ஆண்டவருடைய இயேசுடைய அந்த இரக்கத்தை பெறுவார்கள். எல்லோருக்குமே இயேசு மீட்பராக, பாலனாக எல்லோரையும் விடுவிக்க வந்திருக்கிறார். அத்தகைய நம்பிக்கையோடு என் இயேசு ஆண்டவர், என் இயேசு ராஜா, என்னை மீட்க வந்தவர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே நம்முடைய நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்துவோம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறும். டிசம்பர் மாதத்தை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர், இந்த மாதம் முழுமையாய் இது வந்து யூபிலி ஆண்டினுடைய இந்த கடைசி இந்த மாதத்திலே நமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த திருவருகை காலத்தில் டிசம்பர் மாதத்திலே நீ செய்து வருகிற சகல நன்மைகளை நன்றியோடு நினைக்கின்றோம். நீர் வல்லவர், நீர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அது செயல்பட இந்த திருவருகை காலத்திலே இந்த முதல் வாரத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த பிள்ளைகளாக கீழ்ப்படுதலோடும் தாழ்ச்சியோடும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடப்பதற்கு தேவையான நம்முடைய இறை வார்த்தை எங்கள் உள்ளங்களிலே விதைத்தருளும்.
நாங்கள் பலன் கொடுக்க, இன்னும் பல நற்பணிகளை செய்ய இந்த மாதத்திலே நாங்கள் என்னென்ன காரியங்களை வேண்டியிருக்கிறோமோ, அலுவலாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உடல் சுகமாக இருக்கலாம், பல்வேறு தீய சக்திகளை விட்டு விலகி செல்லும்படியாகும் எங்கள் உள்ளத்தை நாங்கள் தயார்படுத்த தேவையான கிருபை ஆசிரியர் நாளை பொழியும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.